இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அப்படி ஒரு தலையெழுத்து நமக்கு எதுக்குடா? திருட்டுத்தனமா இல்லாம ராஜா மாதிரி இங்கே எல்லார் முன்னாடியும் கிராண்டா உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்போமேடா. எனக்கு தெரியுமா நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு தான் தூரமா எங்கேயாவது கொண்டு போயிடலான்னு நினைச்சேன். ஏன் தெரியுமா? எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொரு வாட்டியும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குல்லம்மா. சரி, நீ நினைச்ச மாதிரி அவளை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருந்தாலும் நான் சந்தோஷம் தானேடா பட்டிருப்பேன். கூட்டிட்டு போறதுக்கு முதல்ல அவ வரணும் இல்லம்மா. வரேன்னு சொல்லிட்டு வழக்கம் போல அவ மறுபடியும் வரமாட்டேன்னு சொல்லிட்டாம்மா. எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சுமா. ஐயோ ககன், அண்ணா ககன். ஆம்பளை ஒரு குடும்பத்தை நடு தெருல விட்டுட்டு போயிட்டா அத சொசைட்டி மட்டும் இல்ல, காதலிச்ச பொண்ணும் கூட மதிக்க மாட்டா. காதலிக்கிற வரைக்கும் ஓகே, ஆனா இந்த வீட்டுக்கு மருமகளா வரதெல்லாம் நாட் ஓகே. ககன், ஆக்சுவலி இந்த சொசைட்டி என்னை எப்படி பார்த்தாலும் எனக்கு என்னம்மா, எனக்கு என் அம்மா இருக்காங்க, என் தங்கச்சி இருக்கா, என் தம்பி இருக்கான். நான் எப்பவும் ஒரு ஹீரோன்னு நினைச்சிட்டு இருந்தம்மா. ஆக்சுவலி நான் ஹீரோ ஆயிட்டேன்னு எனக்கு இப்பதாம்மா புரியுது. யாரு நம்ம கூட இருந்தாலும் இல்லனாலும் நீ எப்பவும் எங்களுக்கு ஹீரோ தாண்டா. இல்லம்மா, நான் ஹீரோலாம் இல்லை, ஜீரோவும் இல்லை, அதை விட கேவலம்மா. அடுத்த தடவை சரக்குல பூமி விஷத்தை தான் குடிப்பான். என்ன கொஞ்சம் கொஞ்சமா சாகட்டும் பூமி, ஒரே அடியா கொன்னுடாத.
ஹலோ டாக்டர், உடனே நீங்க கொஞ்சம் அர்ஜென்ட்டா வீட்டுக்கு வர முடியுமா? அம்மா விடு, எந்த டாக்டரும் வேணாம்மா, எந்த மெடிகேஷனும் வேணாம். நீங்க வர வேண்டாம்னு சொல்லுங்க. என்னடா இப்படி சொல்ற? நீ நல்லா இருந்தா தானே நாங்களும் நல்லா இருக்க முடியும். ஒருவேளை நான் இல்லைனாலும் நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்கம்மா. அவ்வளோ சம்பாரிச்சு வச்சிருக்கம்மா, இது பார்த்தாதான். கடவுளே, என்னடா என்னடா பேச்சு பேசுற? ஏன்னா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? மேடம் உடனே வர சொல்லி ஃபோன் பண்ணிருந்தீங்க. அது வந்து அம்மா. எனக்கு டாக்டர், நான் வேண்டான்னு சொல்லி எங்க அம்மா ஃபோன் பண்ணிட்டாங்க டாக்டர். நீங்க கிளம்புங்க அது டாக்டர். இல்ல டாக்டர். உங்களை பார்த்தா ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கு. எதுக்கு செக் பண்ணி பார்த்தலாம். நோ, ஐ டோன்ட் வாண்ட் எனி ட்ரீட்மெண்ட், ஐ டோன்ட் வாண்ட் எனி மெடிகேஷன். இப்படியே போனாதான் எனக்கு சந்தோஷம். ககன், உன் மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், உனக்கு முன்னாடி நான் செத்து போயிடுவேன்டா. அம்மா, நீங்க இப்படிலாம் பேசாதீங்கம்மா. நீ பேசின பேச்சதான் நானும் பேசிட்டு இருக்கேன். ஏன் தப்பா? இங்க பாரு, நீ இப்ப ட்ரீட்மெண்ட் எடுத்தே ஆகணும். ஏன் மேல சத்தியம். சரி. உன் அண்ணனை பத்திரமா பாத்துக்கோ. சரிங்கம்மா. நான் உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பேசணுங்க. எங்க வந்து பார்க்கணும்னு நீங்களே சொல்லுங்க. சரிங்க.